வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத Adobe Tamizha. இன்றைக்கி நம்ம Illustrator Class 6ல் Pathfinder பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸாக போட்ட 5 classes நீங்கள் பார்க்கலன்னா அந்த 5 classes-ஓட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. Pathfinder அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 ஷேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 ஷேப்பை யூஸ் பண்ணி வேறு புதுசாக ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணுறது. அண்ட் ஒரு 10 ஷேப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 10 ஷேப்ஸை யூஸ் பண்ணி வேறு ஒரு ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணுறது. மெயினாக லோகோ டிசைனிங்கோட பேஸுன்னு கூட இதை சொல்லலாம். ஸோ இதை பற்றி கொஞ்சம் குயிக்காக அந்த கிளாஸில் பார்த்துடலாம். இந்த Pathfinder பேனல் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுனா, விண்டோவில் போயிட்டு Pathfinder கிளிக் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் கீ Shift Ctrl F9. இதில் பார்த்தீங்கன்னா 2 குரூப் இருக்கும். ஒன்று ஷேப் மோட்ஸு, இன்னொன்று Pathfinders. ஃபஸ்ட்டு ஷேப் மோட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்குது யுனைட்டு. இப்போ 2 ஷேப் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 2 ஷேப்பையுமே நான் ஜஸ்ட்டு இந்த மாதிரி கம்பைன் பண்ணி வச்சுட்டு ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த யுனைட் கிளிக் பண்ணுறேன். ஸோ நமக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கள். Ctrl Z கொடுக்குறேன். டாப்பில் இருக்க ஆப்ஜெக்ட் கலர் இதுக்கும் ஃபில் ஆகி ரெண்டுமே கம்பைன் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை பின்னாடி கொண்டு போயிடுறேன். ஸோ இப்போ ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ யூனிட் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு டாப்பில் இருக்க கலர் தான் இன்னொரு ஆப்ஜெக்ட்டும் மாறிட்டு ரெண்டுமே யூனைட் ஆகிடும். Pathfinderல எப்போவுமே 2 or more ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு தான் இது கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதுவுமே செலக்ட் பண்ணாமல் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எரர் மெசேஜ் வரும். இந்த ஃபில்டர் ப்ரொடியூஸ் நோ ரிசல்ட்ஸ், ப்ளீஸ் செலக்ட் 2 or overlapping பார்ட்ஸ்னு வரும். நான் ஒரு ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்தா கூட எனக்கு எதுவுமே வராது, ரிசல்ட் இருக்காது. ஸோ எப்போவுமே 2 ஆப்ஜெக்ட் ஆர் 3 ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுக்கணும். இப்போ அடுத்து பார்க்க போகிறது மைனஸ் ஃப்ரண்ட்டு. ஸோ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் எந்த ஆப்ஜெக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ரெட் கலர் சர்க்கிள் ஃபுல்லாகவே டெலீட் ஆகிடுச்சு. அந்த ரெட் கலர் சர்க்கிளுக்கு பின்னாடி இருந்த இந்த ஆப்ஜெக்டோட ஆஃபும் டெலீட் ஆகிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதையும் பேக்கில் கொண்டு போய்ட்டு இதோட கலரை இந்த மாதிரி ப்ளூவாக மாற்றிக்கிறேன். இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் இருக்குது, அதுக்கடுத்து ஃப்ரண்ட்டில் க்ரீன் இருக்குது. ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணி கொடுத்தா எனக்கு இந்த ரெட்டும் க்ரீன் ரெண்டுமே டெலீட் ஆகிடும். மீதி இந்த ப்ளூ மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். ஸோ கொடுத்து பார்ப்போம். பார்த்தீங்களா? அடுத்து இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இப்போ ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இந்த இடம் தான் இன்டர்செக்ஷன். இந்த இடம் மட்டும்தான் நமக்கு இருக்கும், மீதி சுற்றி இருக்க எல்லாமே டெலீட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். அந்த பார்ட் மட்டும்தான் இருக்கும். அதுவும் ஃப்ரண்ட்டில் என்ன இருக்கோ அதோட கலர் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் பின்னாடி கொண்டு போயிட்டு இப்போ செலக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு க்ரீன் கலர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ரெட் பார்ட் ஃபுல்லாகவே டெலீட் ஆகிடும். அடுத்து இருக்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இது எக்ஸ்க்ளூட் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இது இதுக்கு முன்னாடி பார்த்ததோட அப்படியே ஆப்போசிட். இந்த இதை மட்டும் டெலீட் பண்ணிடும். 2 ஷேப்ஸ் ஓவர்லேப் ஆகிற ஏரியா மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு மீதி இருக்க ஷேப்ஸ் எல்லாத்தையுமே விசிபிளாக வச்சுக்கும். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இதுவும் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது மட்டும்தான் எடுத்துக்கும். இதெல்லாம் நீங்கள் மல்டிபிள் ஷேப்ஸை வச்சு லோகோ அந்த மாதிரி டிசைன் பண்ணுறப்ப இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கீழே Pathfindersல இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிவைட் அப்படின்ற ஆப்ஷன். இப்போ நான் ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டிவைட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இந்த ஷேப் நமக்கு தெரிகிற அந்த லைன்ஸ் எல்லாத்துலேயுமே ஒன்றுன்னா எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகிடும் அண்ட் எல்லாமே குரூப் ஆகிடும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு தனித்தனியாக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண முடியும். எந்த ஆப்ஜெக்ட்டுமே மைனஸ் ஆகாது, எல்லாமே ஜஸ்ட்டு செப்பரேட்டாக போயிடும். அண்ட் அடுத்து இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரிம் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கில் இருக்க ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்டில் இருக்க ஆப்ஜெக்டோட ட்ரிம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அகைன் ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் கொடுக்குறேன். இப்போ செப்பரேட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் ஆப்ஜெக்ட் அப்படியே தான் இருக்கும். ஃப்ரண்ட் ஆப்ஜெக்ட் பின்னாடி இருந்த இந்த பேக் ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் இருந்துச்சோ அவ்வளோ தூரம் டெலீட் ஆகிடும். இப்போ பண்ண ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த இந்த மைனஸ் ஃப்ரண்ட் அப்படின்ற ஆப்ஷன் மாதிரி தான். பட் இது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டெலீட் ஆகிடும் இந்த ஆப்ஜெக்டே. அண்ட் இது பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகாது. ஸோ இதை அன்குரூப் பண்ணி தனித்தனியாக செப்பரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ண அப்படின்னா நமக்கு மெர்ஜ் ஆகிடும் ரெண்டுமே. அண்ட் ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இதே மாதிரி தான் பண்ணுச்சு, இதுவும் இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இப்போ இந்த க்ரீன் கலரை நான் டூப்ளிகேட் பண்ணி அகைன் இங்கே ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் இந்த மெர்ஜ் ஆப்ஷனை நான் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த இந்த யுனைட் ஆப்ஷன் மாதிரியே எதெல்லாம் சேம் கலராக இருக்கோ அதை மட்டும் மெர்ஜ் பண்ணிக்கும், மீதி இருக்கிறத சப்ட்ராக்ட் பண்ணிடும். ஸோ Ctrl Shift G கொடுக்குறேன் அன்குரூப் பண்ணுறதுக்கு. இப்போ செப்பரேட் பண்ணி பாருங்கள். ஸோ இது டிஃப்ரெண்ட் கலர் அப்படின்றனால இதை இந்த ஷேப்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிடும் அண்ட் சேம் கலராக இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணிடும். அண்ட் அடுத்து இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா க்ராப் அப்படின்ற ஆப்ஷன். இந்த ஐக்கான்லேயே பாருங்கள், இந்த 2 ஷேப்புமே இன்டர்செக்ட் ஆகிற இடம் விசிபிளாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்க ஷேப்போட அவுட்லைன் மட்டும் நமக்கு விசிபிளாக வந்துடுது. பேக்கில் இருக்க இந்த ஷேப் ஃபுல்லாகவே டெலீட் ஆகிடுது. ஸோ இதை கொடுத்து பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் இருக்க ஷேப்போட அவுட்லைன் இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே வந்துடுச்சு.
அண்ட் ரெண்டுமே ஓவர்லேப் ஆகிருக்க ஏரியாவும் வந்துருச்சு. இப்போ அதை Ctrl+Shift+G கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி பிரிச்சுக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஷேப்பில் இருக்க ஃபில் எல்லாமே வந்து ஸ்ட்ரோக்காக மாறிடும். ஸோ இப்போ நான் ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணி நம்ம கலர் சூஸ் பண்ணிவிட்டு இதோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். நம்மளோட ஷேப் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரோக்காக மாறிடும். இப்போ Ctrl+Shift+G கொடுத்து அன்குரூப் பண்ணி நீங்கள் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஷேப்பை ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி இப்போ நம்ம ஸ்ட்ரோக்கை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அண்ட் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மைனஸ் பேக் அப்படின்ற ஆப்ஷன். இது எக்ஸாக்டாக ஆப்போசிட் டு மைனஸ் ஃப்ரண்ட் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது மைனஸ் ஆகிடும். அண்ட் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேக்கில் இருக்கிறது மைனஸ் ஆகிடும். ஸோ இதில் பாருங்கள், பேக்கில் விசிபிளாக இருக்க ஷேப்ஸ் மட்டும் மைனஸ் ஆகாமல் பேக் ஷேப் ஃபுல்லாகவே மைனஸ் ஆகுது. அண்ட் ஓவர்லேப் ஆகிருக்க இந்த ஷேப்பையும் சேர்த்தே எடுத்துகிட்டு போயிடுது. ஸோ மீதி விசிபிளாக இருக்குது ஃப்ரண்ட்டில் எது இதோட ஓவர்லேப் ஆகாமல் இருக்கோ அது மட்டும்தான் விசிபிளாக இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இப்போ பாத்ஃபைண்டரை பற்றி உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரே ஒரு கியர் ஐக்கான் எப்படி பண்ணுறது மட்டும் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு Shift+Alt ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். தென் அகைன் எலிப்ஸ் டூலை வச்சு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு எலிப்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். தென் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த மாதிரி சென்டராக வச்சுக்கிறேன். அண்ட் இதோட கலரை வந்து ஸோ நமக்கு விசிபிலிட்டிக்காக வேறு கலர் மாற்றிக்கலாம். இது அந்த சர்க்கிளோட எட்ஜில் ஃபுல்லாக டூப்ளிகேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் வந்து ரொட்டேட் டூல். இந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேட் டூல் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதோட ஷார்ட்கட் கீ R. இப்போ என்னோடய கர்சரை சர்க்கிளுக்கு சென்டரில் கொண்டு போகிறேன். ஸோ நமக்கு சென்டர் பாயிண்ட் இந்த இடத்துல ஷோ ஆகுது. இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஐக்கான் மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த ரொட்டேட்டோட சிம்பிள். இப்போ நம்ம இந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வச்சனால இந்த ஷேப்போட ஆங்கர் பாயிண்ட் இந்த இடத்துல சென்டருக்கு வந்துடும். ஸோ இப்போ இதை நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் மூவ் ஆகும். அண்ட் இதை ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இதே மாதிரி இந்த சர்க்கிள்குள்ளார மட்டும் தான் டூப்ளிகேட் ஆகும். பிகாஸ் இதோட ஆங்கர் பாயிண்ட் சென்டரில் இருக்குது. இப்போ நான் Ctrl+D கொடுத்தேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பண்ண இதே டூப்ளிகேட் பண்ண ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணும். ஸோ Ctrl+D அகைன் கொடுக்க அதே மாதிரி அந்த ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணிகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து அகைன் எலிப்ஸ் டூல் எடுத்துகிட்டு சென்டர் பாயிண்ட் அந்த கிட்ட கொண்டு போயிடுறேன். Shift+Alt ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன் சின்னதாக. இந்த சர்க்கிள் சென்டராக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த சர்க்கிளையும் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இந்த சர்க்கிளை வந்து கீ ஆப்ஜெக்டாக வைக்கிறதுக்காக அகைன் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ சென்டர் அலைன்மெண்ட் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு பக்காவாக சென்டராக இருக்குது. அலைன் பேனல் பற்றி போன கிளாஸில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த ஆப்ஜெக்ட்ஸில் பின்னாடி இருக்க ஆப்ஜெக்ட் வந்து இந்த க்ரீன் மட்டும்தான் பின்னாடி இருக்குது. இது எல்லாமே ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க ஆப்ஜெக்ட்டை மைனஸ் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் தான் கொடுக்கணும், மைனஸ் ஃப்ரண்ட் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா கியர் ஐக்கான் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி மல்டிபிள் ஷேப்ஸ் பண்ணலாம், மல்டிபிள் ஐக்கான்ஸ்லாம் இதை வச்சு ஈஸியாக பண்ணலாம். ஸோ நிறையா க்ரியேட்டிவாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.